நாங்கள்லாம் சிறு பிள்ளையில அவங்கள வந்து ரொம்ப வியப்பாக பார்த்துருக்குறோம். இங்கேருந்து அவரை நம்பி நிறையா பேர் போயிருக்காங்க சினி ஃபீல்டில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவருடைய மகனுடைய இழப்புன்றது உண்மையிலே இந்த அள்ளிநகர மண்ணுக்கு பெரிய எல்லா பேருக்குமே வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்குறோம். குருநாதரோட மகன் இப்படி போயிட்டாங்க, எங்களால் தாங்க முடியல. இந்த ஏரியா மக்கள் எல்லாமே முதல்ல காலையில் நாங்கள் பேசிட்டோம். அங்கே போக எங்களுக்கு முடியல. ஒரு முதலமைச்சர் மாதிரி நல்ல மனுஷன், ஊருக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, நல்லதே நல்ல மனுஷன், கரெக்டான மனுஷன். அவர் இன்னைக்கு இறந்துட்டாண்டே எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. திடீர்னு அவரோட சூழ்நிலைகள் வந்து சில பேர் மனிதர்களுக்கு மாறும், நல்லவங்களும் கெட்டவங்கள மாறிட்டாங்க. அது வாசி அவரை பொறுத்தளவில் நல்ல ஒரு கேரக்டானவர் தான். ஆண்டவனோட விதி எப்படியோ மாறிக்கிடுச்சுங்க. அவர் இறந்தது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எங்களுக்கு சொந்தக்காரதே அவர். பாரதிராஜ் அப்பாவும் நல்லா தெரியும். அவருடைய மகன் இந்த குறைஞ்ச வயசில் இறந்தது மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இந்த பையங்க வயசுக்கெல்லாம் இப்படியெல்லாம் போகவே கூடாது. இப்போ நாங்கள் பெரியவங்க போய் சின்னவங்க இருந்தால் பரவாயில்ல, இப்படி இழப்பெல்லாம் உலகத்தில் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஆமாம், இறந்துட்டாங்க. அதை கேட்டோன்னே ரொம்ப நேரத்தில் நாங்களாம் அழுதுட்டேன். என்னாலலாம் இங்கே வந்தாங்கன்னா எல்லாரோடையுமே நல்லாவே பேசுவாங்க, எந்த பாகுபாடுமே பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கூடையுமே நல்லா தான் பேசுவார். அப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கலகலன்னு பேசுவாங்க. அதாவது நாங்கள் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவங்ககிட்ட கூப்பிட்டு வச்சு எங்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, எல்லார்ட்டையுமே நல்லா பேசுவாங்க. வந்து உட்காந்துருப்பாங்க, எல்லா குடும்பத்தோட விசேஷம் வந்துச்சுன்னா எல்லாம் கோயிலுக்கு இங்கே தான் ஷூட்டிங் எல்லாமே இங்கே தான் எடுப்பாங்க. தெரிஞ்சதுலேருந்து ஒன்றுமே எனக்கு ஒன்றும் ஏற்றுக்கவே முடியல. அவர் இழப்பை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இந்த மண்ணோட மைந்தண்டே அவர் எங்கள் பாரதிராஜா சார், அவரோட மகனுக்கு இப்படி நடந்ததுங்கிறது எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. நாங்கள் போய் பேசுவோம், எங்கிட்ட வந்து நல்லா கலகலன்னு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுவார், நல்லா பேசுவார். அவங்க ஃபேமிலி யார் இங்கே வந்தாலும் நல்லா பேசுவாங்க. எப்படி செய்யணும், ஏன்னா குடும்பத்தை பற்றியும் சொல்லுவாங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவார். நல்லா பேசுவாங்க. இங்கே எங்களெல்லாம் வச்சு வாங்க நாங்கள் நடிக்க கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்போதான் சொல்லுவாங்க. தாஜ்மஹால் படத்தோட அந்த படத்தை வந்து மறக்கவே முடியாது. அந்த படத்தே அவரை வந்து அவர் மனோஜுங்கிறது அந்த படம் தான் வந்து இது பண்ணியிருக்கு. பாட்டு சரி, அந்த படமும் சரி, அது மகனுக்காக இயக்குனதுன்ற மாதிரிலாம் அதில் இருக்காது. அவர் வந்து எப்படி இயக்கியிருப்பார்னா யாரோ ஒருத்தரை வச்சு நடிக்க வச்ச மாதிரி தான் நடிக்க வச்சுருப்பார். நம்ம மையன்ற மாதிரிலாம் அந்த பாகுபாடு இல்லாமல் நடிக்க வச்சுருப்பார். அதனால் எங்களுக்கு அந்த படம்னா ரொம்ப அவர் அந்த பாட்டு இப்போயும் கேட்டாலுமே நல்லாயிருக்கும். அந்த பாட்டு எங்களால் அதை தான் சொல்கிறேன், அவர் இழப்பை வந்து ஜீர்ணிக்க முடியலை. தாஜ்மஹால் படம் பார்த்தேன். எனக்கு அவர் படம் பார்த்து நான் போனது அதுதான் சினிமா தேட்டருக்கு. எங்கள் ஏரியா, எங்கள் கதாநாயகி எல்லாம் பாரதிராஜா தான் எங்களுக்கு குருநாதர். அந்த ஏரியாவிலேருந்து அவர் சன்னு போகிறப்ப நான் படத்தை போய் பார்த்தோம். இப்போ அவரோட இழப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஏன்னா குருநாதரோட மகன் இப்படி போயிட்டாங்க, எங்களால் தாங்க முடியல. இந்த ஏரியா மக்கள் எல்லாமே முதல்ல காலையில் நாங்கள் பேசிட்டோம். அங்கே போக எங்களுக்கு முடியல, டைம் இல்லை. அதனால் அவர் இறந்ததை எங்களால் தாங்க முடியல. அவர் ஆத்மா சாந்தியோட எங்களோட வாழ்த்துக்கள். தங்கமாக பேசுவார், யாரையும் குறை சொல்லி பேச மாட்டார். பேச்சுவார்த்தை கண்ணீர் இருக்கும். ஆனால் நல்வாழ்த்துக்கள் பேசி எல்லாத்தையும் வாழ்த்திருக்காரு ஒழிய யாரையும் துன்பப்பட்டு யாரையும் பேசுனதுக்கு இல்லை. இதுவரையும் நான் கேட்டதில்லை. இந்த கடையில் 20 வருஷமாக இருக்கேன். இதுவரையும் இருந்தது நல்ல மனிதன். அவர் கார்த்திகோட விரும்பாண்டி அண்ணன் அந்த இட்லி 4 இட்லி என் தம்பிக்கு தர முடியல. அவன்கிட்ட போய் நான் எப்படி அந்த சீனெல்லாம் நான் பார்த்து அழுதுட்டேன். அந்த சீனில் பார்க்குறப்ப அவரோட நடிப்பு அப்படி என்னை கண்கலக்க வச்சுச்சு. அந்த நடிப்புக்கு நான் ரொம்பவும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு, அதே நல்ல மனிதன் இந்த மாதிரி போயிட்டாருனால என்னால் தாங்க முடியல. காலையில் சோகமாக தான் இருக்கு. நல்ல மனுஷருங்க, ஒரு முதலமைச்சர் மாதிரி நல்ல மனுஷன், ஊருக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, நல்லதே நல்ல மனுஷன், கரெக்டான மனுஷன். அவர் இன்னைக்கு இறந்துட்டாண்டே எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. காரை நிப்பாட்டி இங்கே வச்சு நடந்து போவார் வருவார். நல்ல மனுஷன், நல்லா வழக்கம். எங்கள் வீட்டுக்காரர் காடெல்லாம் பக்கத்து காடுகவே நல்ல காடு போடுவாங்க, நல்லா போடுவாங்க. சின்ன பையனாக இருக்கு எங்கள் அம்மாவுங்க காலத்தில். அந்த பையன் படம் கருப்பு நிலா படம் ஓடிக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டேன். சரின்ட்டு வெளியே வந்து நல்லா கஷ்டமாக இருக்குது. அது இருந்து சொல்லவும் நல்ல மனுஷங்க பூரா. இப்போ ரொம்ப முடியல, அவளை கையப்பிடிச்சி நடந்ததில்லை. அவங்க அக்கா அம்மா பிள்ளை இருந்தது கூட நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கார். மனோஜ் பொழுது காரை நிப்பாட்டு போவார். அவர் நான் சார் நீங்கள் படம் பார்க்குறீங்களா பாருங்கப்பா அப்படின்னுவார். நாடகம்லாம் நடிச்சிருக்காரு இவர். அப்போ அவங்க அம்மா இப்போ கூட இருக்காங்க. அவங்க அம்மா வந்ததுக்கான அவங்க அம்மா வந்து எங்கள் அம்மா பூத்தோட்டம் வச்சுருந்தா முந்தி. எங்கள் அம்மா வந்து இங்கே வந்து சடை போடுவா. அவங்க அம்மா வந்து அக்கா பிச்சைக்கா பூத்து வச்சு விடுக்கா அவங்க அம்மா சின்ன பிள்ளையில இங்கே விளையாடுவாங்களாம்.
அம்மாவே ரொம்ப பாசமாக ஒரு கடை பார்த்து கூட நல்லா பேசுவாங்க அவங்க அம்மாவங்கெல்லாம். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி நெஞ்சு வலி இதுன்னு சொல்லி இறந்தப்ப ரொம்ப சங்கடமாக போச்சு. பழக்கம் இல்லை, இருந்தாலும் கூட டிவியில் செய்தியை பார்த்தோன்னே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கு அழுகே வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாரதிராஜா வீட்டுக்கு முன்னாடி இருக்கீங்க, கடை வச்சிருக்கீங்க. நான் கடை வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பாரதிராஜா சார் இங்கே வருவாங்களா? இங்கே வரமாட்டார். அவர் என்ஆர்டி நகரில் ஆஸ்பத்திரி பக்கத்தில், என்ஆர்டி கல்யாண மண்டபம் பக்கத்தில் ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அங்கே தான் வந்து போவார். இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கவாச்சு, இங்கே கார் வராதாச்சு அங்கே தான் வருவார் போவார். அவர் பையனை பார்த்துருக்கீங்களா? அவர் பையனை சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் படத்தில் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப அதிர்ச்சியாக தானே இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷன் பாரதிராஜா. அவர் பிள்ளை நல்லது தான், நல்ல படம் நடிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சங்கடமானது தானே இப்படி திடீர்னு இறந்தனால. ஏன்னா அவருடைய இதே ஒரே பையங்க தான், அவருக்கு நல்லா நடித்து இது பண்ணிக்கிட்டு இருந்தார். என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி இறந்துட்டார். ரொம்ப எங்களுக்கு சங்கடமாக தானே இருக்குது. எல்லாத்தையும் நல்லா விசாரிப்பார். ஏன்னா உள்ளூர்காரனால நம்ம இந்த ஏரியா தானே அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிப்பார், செய்வார். அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, நல்ல டைப்பு அவர் இழப்புங்கிறது வந்துன்னா ரொம்ப எங்களுக்கே சங்கடமாக இருக்குது, அவங்களுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கு. ரொம்ப ஏன்னா நாங்கள் எதிர்பாராது அது நடந்தது. ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது எங்களுக்கே. அவர் போயிட்டாருன்னு சொல்லி நேற்று எங்களுக்கு தெரியும். எங்களுக்குள்ள ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப துக்கமாக தான் இருக்குது. நல்ல பையன், நல்லா நடிப்பாப்புல. அவர் இந்த வயசில் போகிறது ரொம்ப இதுதான், மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது எதிர்பார்க்காத அளவுக்கு. ஏன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்கு யாருமே எதிர்பார்க்க முடியாதுல்ல, அந்த அளவுக்கு இதாக இருக்குது. ரொம்ப துக்கமாக இருக்குது. பாரதிராஜா பொறுத்த வரையும் அவர் நல்ல மனசு, நல்ல டைப். அவர் எல்லாத்துக்கும் நல்லா செய்வார். அது தானம் தர்மம் செய்கிறது நல்ல பொறுப்பு இதாக இருந்தார். கொஞ்சம் மனசு இப்போ தான் பார்த்தேன், கொஞ்சம் வருத்தம், ரொம்ப வருத்தம். நமக்கு அதிகம் பழக்கம் இல்லை, நமக்கு இது புதுசு. இருந்தாலும் நடிகர் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா வருத்தமாக இருந்துச்சு. இந்த செல்லில் பார்த்துக்கிருந்தேன். பார்த்தீங்களா, அவர் வீட்டு பக்கத்தில் தான் நீங்கள் கடை இருக்கு. ஆமாம், இங்கே அடிக்கடி வந்துட்டு போவாங்க. அப்படிங்களா? சரி சரி சரி. இப்போ அள்ளிநகர மக்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட இழப்பை? எல்லாத்துக்கும் ஒரு இழப்பு தான். எனக்குள்ளே வந்து போகிற தங்கச்சி வீடு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இழப்பு தான். ஆனால் இருந்தாலும் பெரிய இழப்பாத்தையும் தெரியணும் எல்லாத்துக்கும். ஏன்னா வீடு அங்கே சொசைட்டியில் வேறு இருக்கா, நமக்கு ஃபாரஸ்ட்டோடு தான் அதிகம். இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் சொன்னதுனால கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் பாரதிராஜா இருக்கார், கொஞ்சம் வயசு இல்லையா. நல்லா அவர் ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேர்த்தையுமே பிடிக்கும். அப்பாவையும் பிடிக்கும், அவங்களையும் பிடிக்கும். நல்லவங்க, நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்காரர், எங்கள் ஊருக்காரர், நாங்கள் அள்ளினார்ந்தே எங்கள் ஊருக்காரங்க அவங்க. அவர் இறந்தது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எங்களுக்கு சொந்தக்காரதே அவர். பாரதிராஜ் அப்பாவும் நல்லா தெரியும். இந்த பக்கம் பார்த்துருக்கேன், ஆனால் நாங்கள் பேசுனதில்லை. அவர் கூட பார்த்துருக்கோம், அடிக்கடி வந்திருக்காரு. அவருடைய படமெல்லாம் பார்த்துருக்கோம். அவர் பெரிய டைரக்டரு. அவருடைய மகன் இந்த குறைஞ்ச வயசில் இறந்தது மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள்லாம் எல்லோரும் பார்ப்பாங்க, பேசுவாங்க, பெரியவங்கெல்லாம் பேசுவாங்க என்ன ஏதுன்னு. ரொம்ப தடவை வந்திருக்காரு, ஆனால் நாங்கள் பேசுனதில் இந்த லைனில் போயிருக்காரு, வந்திருக்காரு. ரொம்ப தடவை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டுதான் போனார். அவங்க குடும்பத்துக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அள்ளிநகரத்தில் இன்னைக்கு அள்ளிநகரம் இந்த அளவுக்கு உலக அளவில் பேசப்படுதுன்னா அதுக்கு பாரதிராஜா. ஆமாம், கருத்தம்மா படம் அவர் எடுத்ததில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பாட்டு, அந்த படமே ரொம்ப ஹிட்டு கொடுத்துருக்கு அவருக்கு. ராதிகம்மா வச்சு முத எடுத்த படமும் அவருடைய படம் எல்லாமே ஹிட்டு தான். இருந்தாலும் கருத்தம்மா படம் பாரதிராஜாவுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதையை வாங்கி கொடுத்த படம். எங்கள் ஊரில் எடுத்ததுனால நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுங்க. அது சின்ன பையன் டவுசர் போட்டிருக்கு, இந்த காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் திடீர்னு இப்படி வரக்கூடாது. அது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அவருக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். எல்லாமே இங்கே அந்த பழைய வீடு அப்பா அம்மா இருந்த காலத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அதனால் எங்களுக்கு அவங்க எல்லாமே தெரியும். பழகும்போது எப்படி நல்லா அன்பாக பழகுவாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே. அந்த பையன்தான் ஊட வருவா. அப்படி மனோஜ் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. மனோஜ் கூட பேசியிருக்கீங்களா? மனோஜ் கூட பேசினதில்லை, அவங்க அப்பா கிட்ட தான் பேசியிருக்கேன். ரொம்ப ஆழ்ந்த இரங்கல் தாங்க. ஏன்னா உண்மையிலே தமிழ்நாடு அளவுக்கு, இந்தியா அளவுக்கு அவர் ஃபேமஸானவர். அவர் மகனுக்கு இப்படி ஒரு இதுன்றது திடீர்னு யாரும் ஏற்றுக்க முடியாத விஷயம். அவர் முத டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ இருந்தார். அப்போ அந்த பழைய முடியோட அப்போ தான் நல்லா பேசி பழகி இருக்கிறோம். அப்போ நாங்கள் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கிறப்ப அவர் கூட விளாண்டுருக்குறோம்.
வந்து வீட்டுக்கு வந்தாருன்னா இங்கே உட்காந்து அவர் கூட பேசி விளாண்டுருக்கு. பாரதிராஜாவோட ஆமாம் சின்ன வயசுல ஒன்றா ஆமாம் ஒன்றா விளையாண்டு அவர் பெரியவர், நாங்கள் கொஞ்சம் நடுத்தர வயசு மாதிரி அவர் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசுவார் செய்வார். பேசுவார் பழகுவார். ஆமாம் எந்த ஒரு அப்போ ஆமாம் அவங்க அம்மா வந்து அதை விட தங்கம். பாரதிராஜோட அம்மா ஆ அவன் இந்த அம்மா ரொம்ப எல்லாத்துக்கூடயும் இந்த ஏரியாவே நல்ல பழகுவாங்க. அந்த குணம் தான் ஐயாவுக்கு அவருக்கு இருக்குது. அவங்க அப்பாவெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் ஃப்ரெண்டு தான். நாங்களாம் நல்லாத்தான் இருந்தாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க, இப்போ போஸ்ட்டை தான் பார்த்தோம். எங்கே இருக்கிறாங்க, எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ சொன்னாங்க மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆத்மா சாந்தி அடையட்டும், நல்ல மாதிரி. அவங்க எங்கே கொண்டு வர போகிறாங்க, அங்கே மெட்ராஸில் சென்னையில். ஆமாம் ஆமாம், இந்த வீடு இப்போ தான் காமிச்சேன். இந்த வீடு தான் அவங்க வீடு. பழைய காலத்து அவங்க பாட்டி தாத்தா அவங்க அத்தைய அவங்களாம் எங்களுக்கு தெரியும். ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்த்து, படத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். சொல்லுவேன் இதெல்லாம் எங்கள் ஊருக்காரு அப்படின்னு எங்கள் பிள்ளைகிட்ட எல்லாத்துலேயும் இப்போ இருக்கிற பிள்ளைகிட்ட சொல்லுவேன், என் பேரங்கிட்டலாம் சொல்லுவேன். இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. மனசு கஷ்டமாக தான் சார் இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் படபடன்னு நேரத்தில் ரொம்ப கேட்டதுமே மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு, ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்து அந்த 5 வருஷம் முன்னாடியெல்லாம் வருவாங்க, பார்ப்போம், பேசுவோம். இந்த பக்கத்தையும் போவாங்க வருவாங்க, ஜாலியான டைப்பு தான். அடிக்கோட வீட்டில் வந்து நல்லா பேசிட்டு செஞ்சு இருப்பாங்க. இங்கே நாங்கள் பக்கத்துலேயே கேட்டுக்கிட்டு இருப்போம். வந்திருக்காங்க பார்ப்பாங்க. அவங்க அப்பா பிறந்த வீடு தானே அந்த வீடு. நல்லா ஜாலியாக வந்து போவாங்க, பார்ப்பாங்க, நின்று பார்ப்பாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் பக்கத்து கடையிலனால பார்த்துட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வுகள்லாம் இருக்கும்ல, நம்ம பிறந்தது வளர்ந்தது இருந்தது இந்த பக்கத்தில் பிள்ளை இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா போவாங்க வருவாங்க. நேரத்தில் ரொம்ப ஒரு உற்சாகமாக இங்கே அள்ளி நேரத்துக்கு தேடி பிறந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தாங்க எல்லாரும். இங்கே தான் வருவாங்கன்ட்டு ஆசையாக. கடைசியில் பார்த்தா அங்கேயே போய் சென்னையிலே எல்லாம் பண்ணுறதானவோ அப்படியே லாக் ஆகிட்டாங்க. சார் பாரதிராஜெல்லாம் ஒரு வருஷம் முன்னாடியில் வருவார். இங்கே நல்லா ஜாலியாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி தான் போவாங்க. மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க, கடையெல்லாம் பார்த்துட்டு அவர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. மனசு சங்கடமாக தான் இருக்குது. கொஞ்சம் வயசுலேயே இறந்தது கொஞ்சம் வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க வருவாங்க போவாங்க. நாங்கள் காய்கறி கடை எப்பொழுதும் பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். அவங்க வந்து போவாங்க, அடிக்கடி பார்த்துருக்கோம். நாங்கள் இப்போ தான் சமயத்தில் வரதில்ல. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அது இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க அப்பா அது இப்போ வந்திருக்காங்க. அவங்க கொரோனாவுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து பார்த்துருக்கோம். அவங்க பையங்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பக்கத்தில் காய்கறி கடை தான் வச்சுருக்கோம் நம்ம. அவங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவங்க இறந்தது. பாரதிராஜா பையன் மனோஜ் திடீர்னு ரொம்ப வருத்தத்துக்கு அழுத்தமாக இருக்குது. ரொம்ப அன்பான ஒரு நல்லவர், மரியாதைக்குரியவர். ஆனால் ரொம்ப வருத்தத்துக்கு சங்கட்டமான. இப்போ இங்கே வந்துட்டு போகிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வருவார். அவர் லெனின் சிங் இருக்கனால அவர் அடிக்கடி வருவார். வந்து நல்லா பேசுவார். கடையெல்லாம் வந்து உட்காந்துருப்பார். கடைக்கு வருவார். நிறைய படம்லாம் இங்கே வந்து எடுத்துருக்காரு. உங்கள்கிட்ட வந்து பேசுகிறப்ப என்ன மாதிரி பேசுவார் பாரதிராஜா சார்? அன்பாக பேசுவார். அண்ணாச்சிங்கிற பார்த்து நல்லா மரியாதையாக பேசுவார். நல்லா அன்பாக பேசுவார். டேலண்டாக ஒரு வார்த்தையை வந்து நல்லா நுணுக்காக அர்த்தமாக நாகரிகமாக நல்லா பேசுவார். மனோஜ் வந்திருக்காரு, 2 பேரும் வந்திருக்காரு, பார்த்துருக்காங்க. சின்ன வயசு மனோஜ் திடீர்னு ரொம்ப வருத்தத்துக்கு கூடாது. எங்களுக்கு நைட்டே தெரிஞ்சிச்சு. நல்லா அவங்க இருந்துச்சுலாம் நைட்டே ரொம்ப அழுதுட்டு ரொம்ப கேண்டு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு போகிறதுக்கு அங்கே போய் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல. நாங்கள் கடை வச்சுருக்கனால ஒன்றும் பண்ண முடியல. அள்ளி நகர மக்களே ஒரு வருத்தத்தில் சோகமாக நைட்டு எங்களுக்கு ஒரு 9 மணிக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. 9-10 மணி வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்துச்சு. மார்க்கெட்டுக்குள்ளேயே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இந்த பையங்க வயசுக்கெல்லாம் இப்படியெல்லாம் போகவே கூடாது. எப்படியோ அவங்கவுங்க இப்போ நாங்கள் பெரியவங்க போய் சின்னவங்க இருந்தால் பரவாயில்ல. இப்படி இழப்பெல்லாம் உலகத்தில் யாருக்குமே நடக்கக்கூடாது. சொந்தக்காரவங்கன்னு இல்லைன்னாலும் பக்கத்தில் பழகுனதுக்குன்னா அவன் வயசுக்கு அவன் இப்படி செத்துருக்கக்கூடாதுப்பா. அவனுக்கு என்ன உடம்பு என்னன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே இப்படி ஒரு சாவு வந்திருக்கக்கூடாது. நீ அவன் பிள்ளை என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் பிள்ளைகளோட வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா. ஒரு தகப்பனோட இதை யாராலும் ஈடுகட்டவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஏதோ தாயா பிள்ளையா இருந்துட்டு இப்படி இவன் வயசுக்கு போயிட்டானேங்கிற ஒரு வருத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நாங்கள் பெரிய இழப்பாக நினைக்கிறேன். ஏன்னா சொந்த ஊர் அள்ளினார் அவங்க வந்து அவங்க அப்பாவெல்லாம்
அவர் இறந்தது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப துக்கமான இதாக இருக்குது. இங்கே அடிக்கொருக்கா வந்திருப்பான், நல்லா பார்த்து நல்லா பார்ப்பார், பேசுவார், நல்லா இது செய்வார். உள்ளூர்காரங்க போகிறோம் நாங்கள். எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாத்தே இருக்குது. அது வந்து இறந்தது பெரிய இழப்பாக இருக்குது. இழப்பாத்தே இருக்குது. அவர் கூட இந்த பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அது மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்காங்க? வருவார், நல்லபடியாக வந்து பார்த்து பேசி பழகுவார். நல்லா பேசி நல்லா அதாவது ஒரு நடிகர்ன்ற அந்த இது இல்லாமல் நல்லபடியாக வந்து பேசி நல்லா இயற்கையாக பேசி பழகுவார். பேர்களை பார்த்து இந்த வயசில் வந்து அவர் இறந்தது வந்து ரொம்ப ஒரு பேரில் பார்த்தே பார்க்குறேன். ரொம்ப வருத்தமான செய்தி தான். நம்ம ரொம்ப இது இப்படிலாம் நடக்க நம்ம நினச்சிக்கூட பார்த்ததில்ல. இறைவன் அவரை சீக்கிரம் கூப்பிட்டாங்க. நல்ல டைரக்டரு, நல்ல பையன் அவர். வருவார், இங்கே தான் வண்டி நிப்பாட்டி போவார், செய்வார், பார்த்து சிரிச்சுட்டே போவார். நாங்கள் போகிற எல்லாம் ஒன்று மச்சமாக எங்கிட்ட பழகணும். பாப்பார், சிரிச்சுட்டு போவார், அப்பா கூட பேசுவார். ரொம்ப வருத்தமான செய்தி தான். இப்போ ரொம்ப சங்கடமாகி போச்சு. அதை மேற்கு போய் நம்ம தோட்டத்து பக்கம் தான் அவங்க தோட்டமும் இருந்துச்சு. வருத்தமான செய்தி தான். இப்போ ரொம்ப சங்கடமானது. நல்ல குடும்பம் ஐயா. அவங்க அப்பா அம்மா பூரா நம்மளுக்கு பரம்பரையாக தெரியும். எந்த கெட்டவாக நல்லா கரெக்டானவங்க. நல்லா அள்ளிநகரம்னா கிராமத்தில் ஒரு பெரிய ஆளுங்க. அள்ளிநகரம், தேனி அள்ளிநகருக்கு அவர் ஒரு கமிட்டி மெம்பர் மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு வசதியான பார்ட்டி, நல்ல குடும்பம், பிள்ளை குட்டி தரமாக இருக்காங்க. எந்த கெட்ட பழக்கம் எந்த இதுவும் இல்லை. யாருக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க குடும்பம் உண்டு, அவங்க உண்டு, பொதுமக்களுக்கு சேவை செய்வாங்க. இப்போ மனோஜோட இழப்பு எப்படி பார்க்குறீங்க அள்ளிநகரம் மக்கள்? அவர் நல்லா இருந்தவர் தான். அவரோட சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் மாறிடுச்சுங்க. நம்ம அது கட்டுப்படுத்த முடியாது. நல்லா பேசியிருக்கேன். நல்லா எல்லோரும் எப்போ வந்தாலும் ஊரில் சென்னையிலேருந்து வந்தாங்கன்னா எல்லாத்தையும் தாய் பிள்ளை மாதிரி விசாரிப்பாங்க. குடும்பம், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கா, எங்கள் குடும்பம் நல்லா இருக்குங்க, அதே மாதிரி உங்களுக்கும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வேறு சாதி வேறுபாடு இல்லாமல் நல்லா பழகுவாங்க. நல்ல முறையாக எங்களுக்கெல்லாம் நல்லா உதவுவாங்க. வீரப்பனையார் கோவில் அவங்க ஒரு கமிட்டி மெம்பருக்கு. மனோஜோட இழப்பு வந்து நல்லா பழகுனவர் தான். திடீர்னு அவரோட சூழ்நிலைகள் வந்து சில பேர் மனிதர்களுக்கு மாறும். நல்லவங்களும் கெட்டவங்களாக மாறிட்டாங்க. அதுவாசி அவரை பொறுத்தளவில் நல்ல ஒரு கேரக்டானவர் தான். அவரோட ஆண்டவனோட விதி எப்படியோ மாறிக்கிடுச்சுங்க. வாழ வேண்டிய ஒரு ஆள் வந்து இறந்து போகிறாருன்னா அது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா 48 வயசுன்றது வந்து ஒரு மனிதன் வந்து இறக்கக்கூடிய வயசு கிடையாது. 1950 இறந்தாங்கன்னா அன்றைக்கி வந்து டெத் ரேட்டிங் வந்து 33. ஆனால் இன்றைக்கி வந்து 70 இருக்குது. 70ன்ற போது இன்னும் அவருக்கு வந்து பாக்கி போகிற காலம் வந்து ஒரு உயிர் வாழ்ந்தாங்க. அப்போ இந்த இள வயசுலேயே இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் சாகுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற நடவடிக்கையை வந்து எடுக்க வேண்டியவங்க சிந்திச்சாங்கன்னா போதும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இறந்தது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் ஒரு சொந்த பந்தங்கள்லாம் தெரிஞ்சு சொந்தக்காரரு. அதனால் தீபாவளி பொங்கலுக்கு எல்லாத்தையும் வந்து அறிவுப்படுத்தி போவார். பாரதி ராஜா வந்து தென்னிந்திய திரைப்படத்துறையில் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய பெரிய டைரக்டர்களில் முதன்மையானவராக இருக்கக்கூடியது. அவர் வந்து எங்களுடைய அள்ளிநகரம், தேனி அள்ளிநகரத்தினுடைய இந்த தெருவில் தான் குடியிருக்காங்க. பூர்வீகமாக இருந்த சின்னசாமி தான் இன்றைக்கி வந்து டைரக்டர் பாரதி ராஜான்னு அவங்க அக்கா வேறையும் புனை பேரை வச்சுக்கிட்டு திரைத்துறையில் கோல வச்சுக்கிட்டு இருக்கிறவரில் இன்றைக்கி அவர் விரல் விட்டு சொல்லக்கூடிய டைரக்டர்களில் மறக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பாரதி ராஜா, இளையராஜா, இங்கே இருக்கிற பெரிய வடுகப்பட்டியை சேர்ந்த வைரமுத்து, இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த மண்ணில் இருந்து போய் நம்மளுடைய சென்னை திரைத்துறையில் பெரிய கோலோ சின்னவங்களில் முதன்மையாக இருக்கிறவர். நாங்கள்லாம் சிறு பிள்ளையில் அவங்கள வந்து ரொம்ப வியப்பாக பார்த்துருக்குறோம். இங்கேருந்து அவரை நம்பி நிறையா பேர் போயிருக்காங்க சினி ஃபீல்டில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவருடைய மகனுடைய இழப்புன்றது உண்மையிலே இந்த அள்ளிநகரம் மண்ணுக்கு பெரிய எல்லா பேருக்குமே வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்குறோம். அவரும் வந்து திரைத்துறையில் பெருசாக சாதிப்பாருன்னு எல்லா பேரும் கனவுகளோடு இருந்தோம். அவருடைய இழப்பு இப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. மனம் வருத்தமாக இருக்குது. அவருடைய இந்த இழப்பை வந்து அவருக்கு எவ்வளோ ஈடு சொன்னாலும் அவருக்குரிய ஆறுதலாக நம்ம கொடுக்க முடியாதுன்றது. அதாவது இயக்குனர் இமயம் அப்படின்னு பேர் வாங்கினவருக்கு இந்த ஒரு விஷயங்களை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை அந்த இயற்கை தான் கொடுக்கணும்.